பொங்கல்லாம் முடிச்சுட்டு 15 நாள் நல்லா ஊரை சுற்றிட்டு லாஸ்ட் சாட்டர்டே தான் வீட்டுக்கு வந்தோம். மாமியார் வீட்டில் ஒரு 10 நாள் வந்து இருந்தோம். பொங்கல்லாம் முடிச்சுட்டு கையோட தம்பிக்கு வந்து பேர் வைக்கலை. ஸோ அதையும் வந்து பேர் வச்சுட்டு அங்கேருந்து வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் கோயம்புத்தூருக்கு. அங்கே போய் பர்த் சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணிவிட்டு 1 வீக் வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு லாஸ்ட் சாட்டர்டே தான் வந்துட்டு ரிட்டன் வந்தோம். நம்ம எங்கே தான் வந்துட்டு போனாலும் கடைசியாக நம்ம வீட்டுக்கு வரும்போது தான் அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஃபீலாக இருக்கும். உங்களுக்கு எப்படி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன க்ளீனிங் வேலையெல்லாம் இருக்கவே மாவரைக்க சுத்தமாக நேரமே இல்லை. ஸோ அதனால் நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் உடச்சி ஊற்றின எக் பெப்பர் மசாலா தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தக்காளி அண்ட் வந்து இஞ்சி பூண்டு புதினா இலை இதெல்லாம் அரைச்சி ஊற்றி ரெடி பண்ணியிருந்தேன். மசாலா வந்து பெருசாக எதுவும் இல்லை. கொஞ்சமாக கரம் மசாலா பெப்பர் மசாலா அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் வெங்காயம் அண்ட் அரைச்ச பேஸ்ட் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி கடைசியாக கொதிச்சோட முட்டையை உடச்சி ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.